வேல்முருகனுக்கு அரோகரா. வணக்கம்ண்ணா. நாம் தமிழர் கட்சியிலேருந்து செந்தமிழன் சீமான் அவர்கள் முப்பாட்ட முருகன் தமிழ் கடவுள், அவருக்கு எதுக்கு சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லும், தமிழில் தான் மந்திரம் சொல்லும், ஏன்னா கடவுள் வந்து தமிழ் கடவுள், எங்களோட உரிமை தமிழில் தான் மந்திரம் சொல்லுண்டார். இதை பற்றி உங்கள் கருத்து? தமிழ்நாட்டில் இருக்கிற கோயிலுக்கு தமிழில் தான் சொல்லணும், அதுதான் சரியான இது. சமஸ்கிருதத்தில் எப்படி சொல்ல முடியும்? சமஸ்கிருதத்தை வந்து திணிக்கிறாங்கல்ல. திணிக்கிறாங்க, அது அவர் சொல்கிறது கரெக்டு தான். தமிழில் தான் மந்திரம் சொல்லணும். முப்பாட்ட முருகனுக்கு தமிழில் தான் மந்திரம் சொல்லும், அது கருத்து சரிங்களா? சரியானது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா நீ வேலோடு வா, நான் தமிழோடு வருகிறேன், விளையாடி பார்ப்போம்னு சொல்கிற அந்த தில்லும் துணிச்சலும் நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு மட்டும்தான் இருக்குது. முருகா நீ வேலோடு வா, நான் தமிழோடு வருகிறேன் என்று சொன்ன தலைவர் அவர் மட்டும்தான். முருகல் தமிழ் கடவுள், அவருக்கு எதுக்கு சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லணுன்ற அது கருத்து கணிப்புங்க இருக்கிற முருகர் பக்தர்கள் கேட்டலாம் வாங்க. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களெல்லாம் முப்பாட்ட முருகன் வந்து தமிழ் கடவுள், அவர் வந்து இங்கே தமிழ் மண்ணில் பிறந்து வளர்ந்த ஒரு கடவுள், அவருக்கு வந்து சமஸ்கிருதத்தில் மந்திரம் எதுக்கு சொல்லலாம், தமிழில் தான் சொல்லுறாங்க. இந்த கருத்து வரவேற்கக்கூடிய கருத்துங்களா? வரவேற்குது கண்டிப்பாக வரவேற்குது தான். முருகர் வந்து நம்ம மண்ணை தான் பிறகு, அதனால் நம்ம பண்ணுறது கரெக்டு தான். அவருக்கு தமிழில் மந்திரம் சொல்லுறது சரியான ஒன்று தான். நன்றிண்ணா. கடவுள் தான் சொல்கிறோம் நம்ம, அதனால முருகருக்கு தமிழில் சொல்கிறதுல ரொம்ப சரி. அதனால் நம்ம தமிழில் வந்து போட்டுறது வந்து நம்ம பெருமையாக தான் நினைக்கணும். அதுவும் இங்கே நம்ம ஊரில் வேலூர்லேயே பண்ணுறதுன்னு பார்த்தா ரொம்ப பெருமையாக நினைக்கணும். இவ்வளோ உயரெல்லாம் கட்டுறது நம்ம இந்த காலத்தில் வந்து நம்ம பார்க்குறதெல்லாம் அதிர்ஷ்டம். முருகரை இந்த அளவுக்கு நாங்கள் பார்ப்போன்னு எதிர்பார்க்கவே இல்லை. தமிழில் மந்திரம் சொல்லி பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப சரி. இது தமிழரோட உரிமைன்னு சொல்கிறாங்க, இது உங்களுக்கு எப்படி? உரிமை தான், ஏன்னா இது தமிழ் கடவுள் இல்லையா, அதனால தமிழரோட உரிமை தான். இது கண்டிப்பாக தவறே கிடையாது, இது கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் முருகர் மேலே சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்களே, இது எப்படி பார்க்குறீங்க? அது சமஸ்கிருதம் பண்ணுறவங்க அவங்களோட மதத்துக்காக அப்படி போராடுவாங்க. நம்மளோட தமிழ் கடவுள் நம்ம யாரை சொல்கிறோம்? நம்ம முருகரை தானே சொல்கிறோம். அப்போ தமிழில் போடுறது தப்பு இல்லையே, ரொம்ப சரிதான். நன்றிங்க. வெற்றிவேல் முருகனுக்கு. வணக்கம்க்கா. மாதிரி நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு, முருகர் வந்து தமிழ் கடவுள், முப்பாட்ட முருகன், அவரோட தாய்மொழி தமிழ், அவர் வந்து சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லி அவர் மேலே திணிக்கிறான்றாங்க. அவருக்கு தமிழ் கடவுளுக்கு தமிழ் தான் மந்திரம் சொல்லுறாங்க. இந்த கருத்து எப்படி பார்க்குறீங்க? தமிழில் தான் சொல்லணுன்றது சரியான கருத்தா? சரியான கருத்து தாங்க. ஏன்னா நம்ம முருகர் கடவுள் வந்து தமிழ் கடவுள்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது சமஸ்கிருதம் இல்லாமல் நம்மளோட சொந்த தாய்மொழியான தமிழில் சொல்கிறது நல்லது தானே. ஓகே, இது மேலே சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க முருகர் மேலே, இதை எப்படி பார்க்குறீங்க? அது தவறானது தான். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி சமஸ்கிருதத்தில் இருந்தது, இப்போ தமிழ் வந்துடுறதுனால தமிழ்லேயே நம்ம அர்ச்சனை பண்ணலாமே. அது சரியான கருத்து தான். சரியான கருத்து. சரி, நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம்பா. முப்பாட்ட முருகனுக்காக சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்கிறாங்க, ஆனால் முருகர் வந்து தமிழ் கடவுள், தமிழில் தான் மந்திரம் சொல்லணும்னு சொல்லிட்டு அரசியல் தலைவர்களாக சொல்கிறாங்க. இந்த கருத்து சரியாக தவறுங்களா? தவறுங்க, தமிழில் தான் சொல்லணும். அப்போது ஏற்கனவே சொல்லியிருந்தவங்க தமிழில் தான் சொன்னாங்க. முருகன் வந்து தமிழ் கடவுள் தான், அந்த முறையில் சொல்லக்கூடாது, அது எங்களுடைய இது ஆகுது. ஆமாம், தமிழில் மந்திரம் சொல்கிறது தமிழர்களோட கடமையாக உரிமையா? அது கடமையும் உரிமையும் ரெண்டுமே இருக்குது. சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்களே முருகர் மேலே, அது திணிக்கூடாது, அது தப்பு, அது தவறான இது. முருகனுக்கு தமிழில் சொல்கிறதுன்றது தான் உரிமை கடமை. ஆமாம், ரெண்டுமே தமிழ் இது தான் உரிமை அது. ஆனால் இதில் வந்து தப்பு, அது தவறான இது வந்து கோக்குறாங்க அதில். ஆமாம், நன்றிங்க. வணக்கம்க்கா. வணக்கம் சார். தமிழ் கடவுள் முப்பாட்ட முருகனுக்கு வந்து சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சமஸ்கிருதத்தை முருகன் மேலே திணிக்கிறாங்க. ஆனால் அவரோட தாய்மொழி தமிழ், நம்ம தமிழ் பெரும்பாட்டன், அவருக்கு தமிழில் தான் மந்திரம் சொல்லணும்னு சொல்கிறது சரியான கருத்துங்களா? தமிழில் தான் மந்திரம் சொல்லணுன்றது மக்களாகிய எங்களுக்கும் ஆவல் தாங்க. சமஸ்கிருதத்தில் பண்ணுறது எங்களுக்கும் உடன்பாடு இல்லைங்க. தமிழில் தான் சொல்கிற கருத்து வரவேற்கக்கூடிய கருத்துங்களா? ஆமாங்க, வரவேற்கக்கூடிய கருத்து தாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. நன்றிங்க. வணக்கம்க்கா. வணக்கம். முப்பாட்ட முருகர் வந்து தமிழ் கடவுள், அவருக்கு வந்து சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்கிறாங்க. ஆனால் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழர்களும் என்ன ஆசைப்படுறாங்கன்னா முப்பாட்ட முருகனுக்கு தமிழில் தான் மந்திரம் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த கருத்து வரவேற்கக்கூடிய கருத்துங்க? வரவேற்கக்கூடிய கருத்துங்க, ரொம்பவே. ஆனால் சமஸ்கிருதத்தை வந்து முருகன் மேலே திணிக்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? திணித்தல் வேண்டாம், நம்ம தமிழ் கடவுளுக்கு தமிழில் நம்ம சொல்கிறது சிறந்தது, அது நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். சிறப்புங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். தமிழ் கடவுள் முப்பாட்ட முருகனுக்கு வந்து சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சமஸ்கிருத மொழியை முருகர் மேலே திணிக்கிறாங்க. ஆனால் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், சீமான் போன்ற தலைவர்கள் எல்லாம் முப்பாட்ட முருகனுக்கு தமிழில் தான் சொல்லணும் மந்திரம் அப்படின்றாரு. இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் இது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா வந்துங்க,
தமிழ் கடவுள் முருகர் அப்படின்றதே முதல்ல வந்து நம்ம தமிழ் கடவுள் தான். முதல்ல இது வந்து சமஸ்கிருதத்தில் பண்ணலாமா தமிழில் பண்ணலாமான்றதை விட தமிழில் பண்ணால் நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுறோம், நம்ம இதுக்கு தமிழ் நம்ம தாராளமாக பண்ணலாம், அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. தமிழில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்திகரமாக வேறு எதுவும் இல்லைன்னா சமஸ்கிருதத்தை அப்புறம் பண்ணிக்கிட்டோம். முதல்ல வந்து தமிழில் தான் பண்ணோம், அதுதான் வந்து முதன்மையான ஒரு விஷயம். உங்கள் கருத்து முதல்ல நம்ம தாய்மொழியில் பண்ணிட்டு பிறமொழியில் அப்புறம் பண்ணிக்கலாம். ஆமாம், அதுதான் கருத்து வரவேற்கக்கூடிய கருத்துங்களா? கண்டிப்பாக இதில் ஒன்றும் தவறு இல்லைங்க. கடவுள்ன்றது எல்லாருக்குமே ஒரே மாதிரியான இது தான், அதில் எந்த விதமான இது இல்லை. நம்ம இருக்கிறது தமிழ்நாடு. தமிழில் முதல்ல வந்து மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமஸ்கிருதத்தில் தாராளமாக பண்ணலாம், எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நன்றிண்ணா. இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் ஆதிப்பாட்ட முருகன் வந்து தமிழ் கடவுள், அவருக்கு சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லி திணிக்கிறாங்க, தமிழ் கடவுளுக்கு தமிழில் தான் மந்திரம் சொல்லுன்னு சொல்கிறாங்க. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு தமிழில் தான் சொல்லணுன்றது சரியான கருத்து? சரிதான். ஆமா ஆமா, அதுதான் சொல்றேனே. அவரோட மந்திரம் என்ன சொல்லணும்னா அவர்கிட்ட போய் சொல்ல முடியும். அவரோட மந்திரம் அவர்கிட்ட போய் சொல்ல முடியும், வேற யாருக்கிட்டையும் சொல்ல முடியாதுங்களே. வணக்கம்ண்ணா. முப்பாட்ட முருகன் வந்து தமிழ் கடவுள், அவர் மேலே வந்து சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க, சமஸ்கிருதத்தில் அவருக்கு மந்திரம் சொல்லணுன்னு. ஆனால் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, முப்பாட்டம் வந்து முருகன் தமிழ் கடவுள், ஆதி பாட்டம் அவர் தமிழில் தான் சொல்லுன்றாங்க. இதை பற்றி கருத்து என்ன சொல்கிறீங்க? இல்லை, சமஸ்கிருதம் வந்து வேறுமா, தமிழ் தான் தமிழ் மொழி, முதன்மொழி தமிழ் தான். எல்லாம் பண்ணாலுமே எல்லாம் தமிழ் எல்லாருமே தமிழ் பேசணும், தமிழ் பூஜை பண்ணணும், எல்லாம் பண்ணோம்மா. சமஸ்கிருதம் வேறு மொழி, சமஸ்கிருதம் வேறு மொழி, தமிழ் எடுத்து அப்போ சம்பளம் அது விட்டு அவரோட சீமல் விடுவாங்க. நம்ம வந்து தமிழ் மெயின் மொழி தான், மெயின் மொழி தமிழ் தான். திருக்குறள் திருமல்லாம் இல்லை மொழி தான் மட்டும் தமிழ் தான் மெயின். சமஸ்கிருதம் வேஸ்ட் மொழி, அது தேவை நமக்கு. ஏன்னா தமிழ் முக்கியம் இல்லை. பாட்ட முருகனுக்கு தமிழ் தான், தமிழ் தான் முக்கியமா, அந்த மொழி மொழி தான். ஓகே ஓகே, நன்றிண்ணா. வணக்கம் ஐயா. முப்பாட்ட முருகனுக்கு வந்து தமிழில் தான் மந்திரம் சொல்லணும்னு சொல்கிறாங்க, சமஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க மந்திரம். இப்போ தமிழில் தான் மந்திரம் சொல்லணும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து? தமிழில் தான் சொல்லணுன்ற கருத்து சரியான கருத்தா? சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் என்ன வித்தியாசம்னா, தமிழில் வந்து சொல்கிறது வந்து பாரம்பரியத்திலேருந்து தமிழ் தான் இருக்குது, அதனால் தமிழில் சொல்லணும். இதிகாசம் பூரண கதை அது எல்லாமே சிலப்பதிகாரத்துலேருந்து எல்லாத்தையுமே நம்ம எடுத்தோம்னா எல்லா நூலும் எல்லாமே தமிழ் தான் இருக்குது. தமிழில் இருக்கும்போது நடுவில் சமஸ்கிருதம் எப்படி வந்துச்சுன்னு தெரில. பட் ஆனால் தமிழில் தான் மந்திரம் ஓதுனா நல்லாயிருக்கும், தமிழில் சொன்னால் எல்லாருக்கும் விழிப்புணர்வாக இருக்கும். அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்மளுக்கும் புரியும். அந்த மந்திரத்தை எதையை வச்சு சொல்கிறாங்க, யாருக்காக சொல்கிறாங்க, பகவானுக்காக சொல்கிறாங்களா அப்படின்னு நம்மளுக்கு விளக்கமும் தெரியும். அது தெரியாத சமஸ்கிருதம் சொல்லணும்னா நம்மளுக்கு எதுவும் தெரியல, சமஸ்கிருதம் அதை பற்றி தெரியாத வச்சு தான் அந்த மந்திரங்கள் சொல்லப்படுது. தமிழில் சொன்னால் நல்லாயிருக்கும். தமிழில் தான் சொல்லணுன்றது வரவேற்கிறீங்க? ஆமாம், தமிழில் சொன்னால் வரவேற்கலாம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வணக்கம்ண்ணா. சொல்லுங்கள். முப்பாட்ட முருகன் வந்து சமஸ்கிருதத்தில் வந்து மந்திரம் சொல்கிறாங்க, தாய்மொழி தமிழில் தான் மந்திரம் சொல்லணும்னு சொல்கிறாங்க. இதோட கருத்து என்ன பார்க்குறீங்க? நம்ம தமிழ் கடவுள் வந்து முருகர், அது வந்து எல்லாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அது பொதுவான கருத்து தமிழ் கடவுள். அது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தமிழில் தான் முழுக்க இது பண்ணணும். நம்மளுக்கு சமஸ்கிருதத்தில் வச்சா நம்மளுக்கு என்னன்னே தெரியாது, அவங்க எதுக்கு வாசிக்கிறாங்க, ஒரு நல்லதுக்கு வாசிக்கிறாங்க, கெட்டது வைக்க நம்மளுக்கு தெரியாது. தமிழில் இது பண்ணாங்கன்னா நம்மளுக்கு நல்லது. இப்போ நம்ம பிறந்த நாளைக்கு நம்ம இது பண்ணுறோன்னா தமிழ் வாசிச்சாங்கன்னா நம்மளுக்கு புரியும். அவங்க கெட்டதுக்கு வாசிக்கிறாங்களா இது வாசிக்கிறது தெரியாது. சமஸ்கிருதம் வாசிக்கிறது ரொம்ப முழுக்க அது தப்பு, அதுமாரி வாசிக்கூடாது. தமிழில் வாசிச்சா எங்களுக்கும் புரியும். எங்களுக்கு சமஸ்கிருதம்லாம் என்னன்னு தெரியாது, வெறும் மொழி அவ்வளோதான் தெரியும். தமிழ் இருந்தால் இன்னும் சேஃபாக இருக்கும், எங்களுக்கு இன்னும் பிளெஸ்ஸிங் இன்னும் எங்களுக்கு டேரெக்டாக கிடைக்க மாதிரி இருக்கும். அதுதான் எங்களுக்கு தமிழில் மந்திரம் சொல்கிறது சரியான கருத்து தான். சரியான கருத்து, அப்படி தான் இருக்கணும். அது எப்படியா மாற்றணும். அது நன்றிங்க. வணக்கம்ண்ணா. சொல்லுங்கள். நாம் தமிழர் கட்சியில் சீமானிலேருந்து தமிழ் கடவுள் முருகருக்கு எதுக்கு சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லணும், தமிழ் கடவுளுக்கு தமிழில் சொல்கிறதான்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னா? முருகர் வந்து தமிழ் கடவுள். திருச்செந்தூர் கோயில் இருக்கிற இடம் தமிழ்நாடு. முருகர் வந்து தமிழ் கடவுளாக நம்ம வணங்குறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் மந்திரத்தை சொல்கிறது வந்து தமிழை சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை, தமிழே சொல்லலாம். தமிழ் கடவுளுக்கு தமிழ் தான், அது வந்து உரிமை தான். ஆமாம், தமிழ் கடவுளுக்கு தமிழில் மந்திரம் சொல்கிறது எந்த தப்பும் கிடையாது. நன்றிண்ணா. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் முப்பாட்ட முருகன் வந்து தமிழ் கடவுள், அவருக்கு வந்து தமிழில் தான் மந்திரம் சொல்லணும், அவர் மேலே வந்து சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்கன்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. முருகனுக்கு வந்து தமிழில் தான் மந்திரம் சொல்லணும்னு அவர் சொன்ன கருத்து சரியான கருத்துங்க? அது வந்து ஒரு பர்சனல் ஒப்பீனியன்னா, நான் வந்து மந்திரம் சொல்கிறேன்னா நான் மனசார எப்படி சொன்னாலும் போய் சாமி பேசுகிறேன். கடவுள் வந்து தமிழ் கடவுளுக்கு அவர் பிற மொழியில் சொன்னால் நான் இப்படி தான் நான் இப்படி சொன்னேன்னா மனசார கும்பிட்றேண்ணா, அது போதுண்ணா. அப்படி வழிபட்டாவே. ஆனால் அவருக்கு தமிழில் சொல்லணுன்ற கருத்து அது எப்படி பார்க்குறீங்க? அது அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன் இருக்கலாம்ண்ணா, அவரோட பர்சனல் ஒப்பீனியனாக இருக்கலாம். நம்மளுக்கு ஓகே தமிழே சொல்லலாம், சில பேர் தமிழே சொல்லலாம், தமிழ்லையும் ஓகே.
பட் ஆனால் பெரும்பான்மையாக முருகர் கடவுள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஏன்னா தமிழர்கள் வழிபட்ட மூத்த தெய்வம் தான் அவர். அவருக்கான மொழியில் சொல்கிறதான சிறப்பு அது. தமிழ் வந்து முதன்மை வச்சுக்கலாம்ண்ணா. ஃபஸ்ட்டு தமிழ் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் என்ன சமஸ்கிருதம் சொல்கிற மாதிரி வேறு எதுனா அந்த கருத்தை வரவேற்கலாமா? வரவேற்கலாம். ஒரு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, முப்பாட்ட முருகன் வந்து தமிழ் கடவுள், அவருக்கு வந்து சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்கிறது மிகவும் தவறு, தமிழ் கடவுளுக்கு தமிழில் தான் மந்திரம் சொல்லுன்றாங்க. இந்த கருத்து சரியான கருத்துங்களா? தமிழ் கடவுளுக்கு தமிழில் தான் மந்திரம் சொல்லணும். சரியான கருத்து தான் அவருக்கு சொல்கிறது. கருத்து வரவேற்கக்கூடிய ஒரு கருத்தை பார்க்குறீங்க? வரவேற்கக்கூடியது தான். வரவேற்க நன்றிங்க. நாங்கள்லாம் வரவேற்கிறோம். உங்களுக்கு ஓகேங்களா? ஓகேங்க. நன்றிங்க. நாகூர்லேருந்து வந்திருக்கிறோம் இதை பார்க்கறதுக்கு. நம்ம தமிழ் கடவுள் முருகர்ன்றதுனால அவரை பற்றி அவருக்காக தமிழில் சொல்கிறது மந்திரம் இவ்வளோ நாள் சொல்லியிருக்கிறாங்க சமஸ்கிருதத்தில், இப்போ தமிழில் சொல்லலாமே, மாற்றிக்கலாமே. நன்றிங்க. நன்றிங்க சார். ஒரு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் முருகன் தமிழ் கடவுள், அவருக்கான மந்திரத்தை தமிழில் தான் சொல்லணும், ஆனால் சமஸ்கிருதத்தை மேலே திணிக்கிறாங்க முருகர் மேலேன்றாங்க. முப்பாட்ட முருகனுக்கு தமிழில் தான் சொல்லலாம் மந்திரன்ற அந்த கருத்து எப்படி சரியான கருத்து? தான் சொன்னோம், சரியாக தான் சொல்லியிருக்காங்க. இவங்க சமஸ்கிருதத்தை கும்பிட்றாங்க, தமிழில் தான் கும்பிடணும். அந்த கருத்து சரியானது அது? சரியா. நன்றி.